வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி திராஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பத்தி இந்த வீடியோல நம்ம ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். அதிகபட்சமா மைவி திராட்ஸை பத்தி நிறைய விதமான செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல அதுலயும் மெயினா யூடியூப்லலாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாசிட்டிவா வருதோ அதை தாண்டி 75% வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான நியூஸையும் ஒரு ஃபேக்கான நியூஸையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா கூட யூடபிள்யூ அதிகாரிகள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் மறுப்பு தெரிவிக்கணுமோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ மைவி த்ரீட்ஸ்க்கு சம்பந்தமா அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் அதாவது ஆதார் கார்டா இருக்கட்டும், மைவி த்ரீட்ஸ்ல ஜாயின் பண்ண அந்த ஒரு டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு வந்து யூடபிள்யூ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பொதுமக்கள் அதுவும் மெயினாக சொல்ல போனால் மைவி தியேட்டர்ஸில் எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்பெனி இனிமேல் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் நடக்கும், யூடபிள்யூ அதிகாரிகள் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே இன்னொரு 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சேனல் கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற வகையில் நம்ம கம்பெனி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சா, இதை பற்றி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பெனி தரப்புலேருந்து எல்லாத்தையும் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வரது கிடையாது. அதன் அடிப்படையில் நம்ம என்னை பார்த்து நேரில் கேட்கக்கூடியவங்க எல்லாருமே ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி யூடபிள்யூ அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக கம்பெனிலேருந்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க, எம்டி சாரும் பேசல, கம்பெனி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே பேசலையே, இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மைவி தியேட்டர்ஸ்ல இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வரது கிடையாது. ஸோ ஒரு சில பேர்லாம் நம்ம சேனல் கமெண்ட்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நான் பொறுமையாக இருந்தால் நீ பணம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலையும் அதான் சொல்கிறேன், இந்த வீடியோலையும் நான் அதான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிஷன் தான். ஸோ எல்லாமே தீர சிந்திச்சு யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மெயினாக நான் இந்த வீடியோ போட வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்டை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்துட்டு வருத்தமடைகிற ஒரு சூழ்நிலையிலையும் தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு தேவையில்லாத கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ பாசிட்டிவான கமெண்ட்டாக இருந்ததுன்னா மைவி த்ரீட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரீட்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ நெகட்டிவாக இருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதனால நெகட்டிவாக இருக்கீங்க, எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை பார்த்து எதனால நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்களும் சரி, நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்களும் சரி, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிங்க. ஸோ மைவி த்ரீட்ஸ் சம்பந்தமா எனக்கு தகவல் நல்ல அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.